ஆதி துணை ஆதியே துணை ஆதியை அறிய குருவே துணை மரளி கைதிண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதம் மெய்மன ஞானம் மங்கிடாத பசுமரகதம் மண்ணிலா வீசு மாமுகம் மச்சி நிச்சி கழுத்தினீர் சுற்றி வைர டால்முத்தி இலங்குதே. எல்லோருக்கும் நமஸ்காரம். விரிபுவன வேதமாமறைகளின் அதிகாரண செழுங்கலை கருவூலத்து ஆண்டவர்கள் திருவாயுரை விரிப்பு. இந்த மெய்ப்பாதை வேறு வேதம் ஆசான் திருமேனி வேதத்தை ஓதினாலே புண்ணியம் வேதங்கள் பூராவும் தித்திக்குது. திருமறை குரு பெருமான் திருமறை குரு தீன் திருமேனியர் வேத ஏட்டில் எழுதியுள்ளதை படிப்பதன் பயன் இறைவனை காண்பதுதான். தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை என்ற நமது தெய்வம் அவர்களின் உத்தரவின்படி நமது தெய்வம் அவர்கள் என்றென்றும் நமக்கு திருமறை குருபெருமானாக அவர்கள் எப்பவும் விளங்கி கொண்டிருக்காங்க. அப்போ அந்த தெய்வ திருமறையிலிருந்து யமனை வென்ற திருமறை என்ற தலைப்பில் வேத வாக்கியங்களை ஒவ்வொன்றாக படித்து தரிசனை செய்து வருகிறோம். அதன்படி இன்றைக்கு இந்த பதிவிற்காக நான் எடுத்துக்கொண்ட வாசகம் நம்முடைய திருவருட்குறளிலிருந்து ஒரு திருவாக்கியத்தின் ஒரு பகுதியினை எடுத்துக்கொண்டேன். அப்போ இந்த திருவாக்கியத்தில் நமக்கு வருகின்ற அந்த யமபடரின் அச்சத்தினை எப்படி நமக்கு தெய்வம் அவர்கள் திருமறையாக விளங்கி கொண்டு நம்மை காப்பாற்றுகிறார்கள் என்பதை தெய்வம் அவங்க அந்த அருள்வர்ஷிப்பை அற்புதமாக எடுத்து விரித்து வர்றாங்க. அது என்ன என்பதை முதல்ல படித்து தரிசனை செய்யலாம். பிரம்மோதய மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாக்கியம். திருவருட்குறள் திருவாக்கியம் எண் 231, பழைய அச்சு நூல், பக்கம் எண் 168. சாதிகளின் கர்த்தாவே, மேல் நாட்டாரால் இப்படி நம்மை போல் சம்மணம் போட்டு உட்கார முடியுமா? முடியாது. அப்ப அவனுக்கும் மெஞ்ஞான அறிவுக்கும் எவ்வளவு தூரம் இருக்குது? யமனுடைய நேசம் அவனுக்கு எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறது என்று பார். யமனை சங்காரம் பண்ணி மிதித்து ஏறுகிற உன்னத பூமி அவனுக்கு எவ்வளவு மட்டமானதாக இருக்கும்? யமனை சங்காரம் பண்ணி மிதித்து ஏறுகிற உன்னத பூமி அவனுக்கு எவ்வளவு மட்டமானதாக இருக்கும்? இங்குள்ளவனுடைய அறிவுக்கு 2 பூமிக்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை காட்டி இந்த மெஞ்ஞானத்தில் ஏற்றவே யமனுடைய அமலை மிதிக்கிற செயலை எடுத்து காட்டவே அந்த பூமியை படைத்தது என்று இறைவன் திருவாய் மலர்ந்தருளி வேதமாக உள்ளார்கள். சாதிகளின் கர்த்தாவே. அப்போ இந்த திருவாக்கியத்தில் நமக்கு யமன் என்றவன் எப்படி இருக்கிறான், அந்த யமனிடமிருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது, அதற்கான வழியை தெய்வமர்கள் நமக்கு எப்படி அவங்க அந்த யமனிடமிருந்து நம்மை பாதுகாத்து எப்படி அந்த விண்ணுலகத்தில் அந்த சொர்க்கபதியில் ஆக்குகிறார்கள், சொர்க்கபதியில் ஆக்கி வைக்கின்றார்கள் என்பதை இங்கே நமக்கு பேசி வர்றாங்க. அப்போ இங்கே நம்முடைய இந்த பூமியில் வாழ்கின்ற மக்களையும் வெளிநாட்டார், அதான் மேற்கத்திய நாடுகள், இந்த பக்கம் உள்ள நாடுகளில் உள்ளவங்கெல்லாம் நம்மளை மாதிரி சம்மணம் போட்டு உட்கார முடியுமா? முடியாது. அவங்க சேரில் தான் உட்காந்து பழக்கம். அப்புறம் மேற்கொண்டு கால் மேல் கால் வேற போட்டு அமர்ந்திருக்காங்க. ஆண்கள்னு மட்டுமா அப்படின்னா இல்லை, பெண்களும் நாங்கள் சளைத்தவர்கள் அல்ல என்று அவங்க கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்து பண்ணுறது அவங்களுடைய பழக்கம் இல்லவா? அதை எடுத்து மின்னி காமிக்கிறாங்க. அதுதானே முதல்ல சொல்லி வர்றாங்க. சம்மணம் போட்டு நம்ம உட்கார்றோம். படிங்க. மேல் நாட்டாரால் இப்படி நம்மை போல் சம்மணம் போட்டு உட்கார முடியுமா? சம்மணம் போட்டு உட்கார முடியுமா? முடியாது. அப்ப அவனுக்கும் மெஞ்ஞான அறிவுக்கும்
எவ்வளவு தூரம் இருக்குது? அப்போ அவனுக்கும் மெஞ்ஞான அறிவுக்கும் எவ்வளவு எவ்வளவு தூரம் இருக்கிறதுன்னு ஒரு கம்பேரிசன் கொடுக்குறாங்க. இப்போ இதில் 2 விதமான காட்சிகளை நான் தரிசனம் செய்கிறேன். ஒன்று, இப்போ நம்ம உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிற சாதாரண மணலில் உட்கார்றது, இல்லை தரையில் உட்கார்றது. இன்னொன்று, நமக்கு பொதுவாக இதுக்கு என்ன அர்த்தம் தோணும், அவங்க சேரில் உட்காந்துருப்பாங்க அல்லவா, கால் மேலே காற்று போட்டு, அதாவது சம்மணம் போடாமல் மற்றபடி உட்காந்துருப்பாங்க. அது எப்படினாலும் உட்காந்துருப்பாங்க. சம்மணம் போட தெரிஞ்ச சம்மணம் போட்டு உட்கார முடியாது. இப்போ நம்மளும் வந்து பசியாடுறப்ப பார்த்தோம் அப்படின்னாக்கா சம்மணம் போட்டு உட்காந்து பசியாடுறோம். இன்னும் பார்த்தாக்கா ஒரு சில சமூகத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உட்கார்றப்ப ஒரு சின்ன மணக்கட்டை மாதிரி ஒரு 3-4 இன்ச்சு உயரத்தில் மணக்கட்டை மேலே உட்காந்து பசியாறுகிற தட்டு இல்லை அந்த வாழையில் வந்து தரையில் இருக்கும், கொஞ்சம் உயரமாக இருக்கும். அப்போ அதெல்லாம் எதுக்காக அப்படின்னு பார்த்தா அதில் ஒரு உலகாயுத ஒரு அறிவியல் ஒன்று சொல்லி வர்றாங்க. இப்போ அது மாதிரி நம்ம உயரமாக உட்காந்து சாப்பிட்றப்ப என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம வயிற்று பகுதி வந்து அழுத்தி பிடிச்சிக்குது. அப்போ உணவு வந்து நிறையா உட்கொள்ள முடியாது. இப்போ இதே வந்து நம்ம டேபிள் சேரில் உட்காந்து டேபிளில் உணவை வச்சு சாப்பிட்டோன்னா நிறைய சாப்பிட முடியும். அந்த பொசிஷனில் வச்சு சாப்பிட்டோம்னாக்கா சாப்பாடு குறைவாக இருக்கும். ஏன்னா நம்ம உயரமாக இருக்கும், உணவு தானியம் அந்த பலகை கீழே இருக்குது. இதெல்லாம் நம்ம முன்னோர்கள், நம்முடைய மூதாதையர்கள் வெளி உலகத்தில் ஏற்படுத்தி வச்சதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அல்லவா. இது ஒரு பார்வை. அடுத்து சம்மணம் என்பது நான் எப்படி அதை இப்போ வேதத்தில் தரிசனம் செய்கிறேன் அப்படின்னா, ஏன்னா அது தெய்வம் அதுக்கு கம்பேரிசன் பக்கத்துலேயே கொடுத்துட்டாங்க. விஞ்ஞான அறிவுக்கும் இதுக்கும் எவ்வளவு தூரம் இருக்குது பாருன்னு கொடுக்குறாங்க. இன்னொரு தடவை படிங்க இந்த இதை. அப்ப அவனுக்கும் மெஞ்ஞான அறிவுக்கும் எவ்வளவு தூரம் இருக்குது? அப்ப சம்மணம் போட்டு உட்கார முடியாதவங்களுக்கும் மெஞ்ஞான அறிவுக்கும் எவ்வளவு தூரம் இருக்குது பாரு அப்படின்னு ஒரு கம்பேரிசன் கொடுக்குறாங்கல்லவா, ஒரு ஒப்பீடு கொடுக்குறாங்க. அப்ப இந்த சம்மணம் என்பது என்ன என்றால், சம் என்றால் நன்மை அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. மெய்கல்வி கலாசாலையில் சென்று நோக்கும்போது சம்மணம் என்பது நம்முடைய மனம் இருக்கல்லவா, அது நன்மை தருகின்ற மனமாக ஆகும்போது அது இறைவனுக்கு அறிவுக்கு பக்கத்தில் இருக்கு. சம்மணம் போட்டு உட்கார முடியல, நம்மளுடைய மனம் வந்து நன்மையாக இல்லாமல் தீமையிலே இருந்ததுன்னா மெஞ்ஞான அறிவுக்கிட்ட போக முடியுமா? முடியாது. அப்போ நானும் தூரத்தில் தானே இருக்கேன். இப்படி நான் அதை உணர்கிறேன். 2 வித காட்சிகள், 2 வித காட்சிகளில் தெய்வம் பேசுவாங்க. இது என்னுடைய புரிதலில் இதை நான் சொல்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஏற்றுங்க, பிடிக்கலன்னா விட்டுடலாம். சரிங்களா? அப்போ சம்மணம் அது நன்மை தருகின்ற மனமாக, நன்மை தருகின்ற மனம் எப்படி இருக்குன்னா அறிவாக மாறிடும். ஆனால் என் மனசு எப்படி இருக்கு? தீமை தருகின்ற மனமாகத்தான் இருக்கு. அதனால தான் நான் சம்மணம் போட முடியல. சம்மணம் போட முடியாது. எப்படி இருக்குதுன்னாக்கா, அது நன்மை தருகின்ற மனமாக ஆகிட்டா போதும். இந்த காட்சியை அதை கொடுத்து வச்சிருக்காங்க. இது என்னுடைய புரிதலில் நான் சொல்ல வர்றேன். ஆக இப்படி சம்மணம் இருக்குங்க. அப்ப அவனுக்கும் மெஞ்ஞான அறிவுக்கும் எவ்வளவு தூரம் இருக்குது? ஏன்னா நான் வந்து இந்த பொய்யாகிய மனசுலேயே அல்லவா இருக்கேன். அப்போ எனக்கும் மெஞ்ஞான அறிவுக்கும் எவ்வளவு தூரம் இருக்கு? தூராதி தூரம். யமனுடைய நேசம் அவனுக்கு எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறது என்று பார். அப்போ அதுக்கு உதாரணம் தான் சொல்றாங்க. விஞ்ஞான அறிவு தூரமாக இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னா, யமனுடைய நேசம் எவ்வளவு பக்கத்திலே இருக்குது பாருன்னு சொல்கிறாங்க. அப்போ நேசம் தரும் இறைவனை விட்டுட்டு நான் யமனுடைய நேசத்தை எடுத்து வச்சுக்கிறேன் அல்லவா. எவ்வளோ தெளிவாக நமக்கு எடுத்து சொல்லி வர்றாங்க. யமனுடைய நேசம் அவனுக்கு எவ்வளவு நெருக்கமாக இருக்குது பார்த்தீங்களா, அப்படி பேசி வர்றாங்க. அதை மின்னி காமிக்கிறாங்கல்லவா. இப்படி நான் அதை உணர்கிறேன். யமனை சங்காரம் பண்ணி மிதித்து ஏறுகிற உன்னத பூமி. யமனை சங்காரம் பண்ணி பாருங்க, அந்த கூடவே அந்த யமனை வென்ற திருமறையாக எப்படி அவங்க விளங்கி கொண்டிருக்காங்கன்ற அந்த ரகசியத்தையும் உடைக்கிறாங்க. யமனை சங்காரம் பண்ணி மிதித்து ஏறுகிற உன்னத பூமி, மிதித்து ஏறுகின்ற உன்னத பூமி அவனுக்கு எவ்வளவு மட்டமானதாக இருக்கும்? அவனுக்கு எவ்வளவு மட்டமானதாக இருக்கும்.
அப்போ அந்த நன்மனசு வராதவங்களுக்கு சம்மணம் போடாதவங்களுக்கு அல்லவா. அப்போ இங்கே கொடுத்துட்டாங்க, யமனை மிதித்து ஏறுகின்ற, யமனை சங்காரம் பண்ணி மிதித்து ஏறுகின்ற உன்னத பூமி. அப்போ யமனை சங்காரம் செய்து அந்த யமனை மிதித்து ஏறுவது எது அப்படின்னா அந்த உன்னத பூமிங்க. இதுதாங்க விஷயம், சூட்சுமம் அதுதான். அந்த உன்னத பூமியாக நமது தெய்வம் அவர்கள் விளங்கி கொண்டிருக்காங்க அல்லவா. அப்போ யமனை சங்காரம் செய்து அவனை மிதித்து ஏறுகின்ற உன்னத பூமி அல்லவா. அப்போ அந்த பூமி அது உன்னத பூமி. அப்போ அது அல்லவா யமனை சங்காரம் பண்ணக்கூடியதாக இருக்குது. நமக்கு வருகின்ற யமனை சங்காரம் செய்யக்கூடியது அந்த உன்னத பூமியாக இருக்கிறது அல்லவா. இப்படி நான் அதை அந்த உன்னத பூமியாக நான் தரிசனம் செய்கிறேன். அதற்கு பெயர் மெய்வழிச்சாலை. அவர்கள் இருக்கின்ற இடம், அவர்கள் விளங்கி கொண்டிருக்கும் இடம் மெய்வழிச்சாலை அல்லவா. அப்போ அது செய்யும் மெய்வழிச்சாலை செஞ்சொன் மறையாக அது விளங்கி கொண்டிருக்கிறது. காலந்தாட்டிய காரணப்பா. அது செஞ்சொன் மறை, செய்யும் மெய்வழிச்சாலை செஞ்சொன் மறை. அப்போது அவர்களுடைய அந்த செஞ்சொன் மறையும் அதற்கும் மெய்வழிச்சாலை என்ற ஒரு நாமம் எடுத்து வச்சிருக்காங்க. அப்போது அதை தான் நமக்கு 100வது திருவாக்கியம். இதே திருவருட்குறளில் ஒரு திருவாக்கியமே இறக்கி வச்சுருக்காங்க. அந்த பூமிக்கு நிறைய விரிப்பு இருக்குது. நம்முடைய தெய்வ தேடுகுடகத்தில் கொடுத்துருக்காங்க, நிறைய விரிப்பு இருக்குது. 100வது வாக்கியத்தில் நமக்கு எப்படி கொடுக்குறாங்கன்னா, அந்த பூமி, அந்த மெய்வழிச்சாலை என்னும் அந்த உன்னத பூமி. ஏன்னா அது உன்னத மெய்யொரு சொல் உத்தமி அல்லவா. அந்த உத்தமியும் நானானாள், அது நமது தெய்வம் அவர்கள் அல்லவா. அந்த உத்தமி அது பத்தினி அல்லவா. அவங்க தான் பத்தினி. ஆக இப்படியே அந்த உன்னத பூமி எப்படி இருக்குதுன்னா அது பொன்னரம் பிறந்த பூமி. அது பொன்னரம் பிறந்த பூமிங்க. பாருங்க எப்படி கொடுக்குறாங்க, பொன்னை கொடுத்துட்டாங்க. பொன்னரம் பிறந்த பூமி, சர்வ பூமிகளையும் சர்வஞ தன்மைகளையும் சிருஷ்டித்து தருகின்ற திருப்பூமி. எல்லாவற்றிற்கும் சர்வ அழகுகளையும் சர்வ உயிர்ப்புகளையும் தர்மமாக அளந்து கொண்டிருக்கிற திருஸ்தலம். பாருங்க, அந்த திருஸ்தலம் தர்மமாக அளந்து கொண்டிருக்கிற திருஸ்தலம். அப்போ அந்த தர்மம் தானே தலை காக்கும். பெரியோர்கள் வாக்கு, தர்மம் தலை காக்கும். அப்போ சர்வ உயிர்ப்புகளையும் தர்மமாக அளந்து கொண்டிருக்கிற திருஸ்தலம். அந்த திருஸ்தலம் தான் மெய்வழிச்சாலை, அதுதான் உன்னத பூமி. அப்போது அங்கே 282வது திருவாக்கியத்தில் இவ்வாறு பாரதூரமாகிய மறைப்பு ஒளிப்புகளுக்கிடையில் சிதறியிருந்தவற்றை தர்மமாக ஞானிகள் திரட்டி சேர்த்து வேதாந்தம் என்று ஓதி வைத்திருப்பார்கள். தர்மம் வந்துருச்சா? அது தர்மமாக ஞானிகள் திரட்டி சேர்த்து வேதாந்தம் என்று ஓதி வைத்திருப்பார்கள். வேதத்தில் இருக்கும் முத்துக்களை வரிசையாக ஒவ்வொன்றாக எடுத்துவிட முடியாது. ஒன்று இங்கிருக்கும், இன்னொன்று இன்னொரு எல்லையில் இருக்கும், இன்னொரு ஒரு முத்து எட்ட முடியாத எல்லையில் இருக்கும் என்றெல்லாம் பேசி அப்படி பாரதூரமாகிய மறைப்பு ஒளிப்புகளுக்கிடையில் சிதறி இருந்தவற்றை தர்மமாக ஞானிகள் திரட்டி சேர்த்து வேதாந்தம் என்று ஓதி வைத்திருப்பார்கள். அதை வாய்விட்டு படிப்பதால் என்னுடைய ஒவ்வொரு கருவிக்குலங்களும் அதை பருகுகின்றன. அதில் சாந்தியாகிய ஒரு சலாமத்து இருக்குதுங்க. அதில் தான் ஜலம் அத்து போகுது. அதுதானே இறப்பு, அதுதானே மரணம், அதை தானே நமக்கு அடக்கமாக எடுத்து வச்சிருக்காங்கல்லவா. சலாமத், சலமத்து போவது, நீர் சடை மேலே நின்ற அதிசயம். அங்கேயும் வேதாந்தத்தில் ஒரு சலாமத் இருக்கிறது என்பதை 2 விதமான காட்சிகளை நமக்கு எடுத்து வைக்கிறாங்க. ஒன்று நம்ம தூலத்தில், இன்னொன்று வேதத்தில், வேதாந்தத்தில் அல்லவா. அப்போ இதெல்லாம் இதற்கான விளக்கங்களை நம்முடைய வேதமாமறையில் தான் வச்சுருக்காங்க, தேடி பாருங்க. அப்போது அந்த பொன்னரம் பிறந்த பீடபூமி சர்வ உயிர்ப்புகளையும் சர்வஞ தன்மைகளையும் சிருஷ்டித்து தருகின்ற திருப்பூமி, எல்லாவற்றிற்கு சர்வ அழகுகளையும் சர்வ உயிர்ப்புகளையும் தர்மமாக அளந்து கொண்டிருக்கிற திருஸ்தலம். அதுக்கு தான் அந்த வாக்கியத்தை எடுத்தோம். தர்மமாக அளந்து கொண்டிருக்கிற திருஸ்தலம்.
சர்வ கலைகளையும் பெற்று வளர்க்கின்ற மதிவளரும் பூவனம். அந்த உன்னத பூமிக்கு விரிப்பு வருது பாருங்க, அது மதிவளரும் பூவனம், அது உத்தியோவனம். ஏன்னா நித்தியத்தை தந்தருளும் உத்தியோவன கானகம். அதனுடைய செயல் என்ன? நித்தியத்தை தருகுது. எப்பேற்பட்ட ரகசியம்! நித்தியத்தை தந்தருளும் உத்தியோவன கானகம். யுகத்தவசு வேள்வி துதியில் இறைவனுடைய தீர்ப்பு பேசி வர்றாங்க. அது மதிவளரும் பூவனம், உத்தியோவன கானகம், அது ஒளிவாமலை, அதுவே தண்டகாரண்யம், அது ஒளிவாமலை என்று 4 நாமங்களை கொடுக்குறாங்க. 4 நாமம் வருதா? படிங்க அந்த வாக்கியத்தை. திருவருட்குறள் திருவாக்கியம் எண் 100, பழைய அச்சு நூல், பக்கம் எண் 101. பொன்னரம் பிறந்த பூமி சர்வ பூமிகளையும் சர்வங்க தன்மைகளையும் சிருஷ்டித்து தருகின்ற திருபூமி. எல்லாவற்றிற்கும் சர்வ அழகுகளையும் சர்வ உயிர்ப்புகளையும் தர்மமாக அளந்து கொண்டிருக்கிற திருஸ்தலம். சர்வ கலைகளையும் பெற்று வளர்க்கிற மதிவளரும் பூவனம், உத்தியோவனம், தண்டகாரண்யம், ஒளிவாமலை, அதுவே உன் சொந்த பூமி. அப்போ மதிவளரும் பூவனம், உத்தியோவனம், தண்டகாரண்யம், ஒளிவாமலை, ஒளிவாமலை 4 நாமங்கள் வருது. எதுக்கு? அந்த உன்னத பூமிக்கு. அந்த உன்னத பூமி என்ன செய்து? யமனை சங்காரம் செய்து அவனை தூக்கி எரிந்துவிட்டு அவனை மிதித்து ஏறுது. யமனை சங்காரம் செய்து அந்த யமனை மிதித்து ஏறுகின்ற உன்னத பூமி. அதுதான் அங்கே. அதிலிருந்து இப்போ இது எல்லாம் விரிஞ்சு வருது அல்லவா? அப்போ அது நமக்கு இப்படி வச்சுருக்காங்க. அப்போ இங்கே தெய்வ தேடு ஊடகத்தில் அதனுடைய விரிப்பு பாருங்கள் எப்படி வருது. பழம்புராதன தெளிவு பேரேட்டு பூமியிலே. நேராக வருதா? பழம்புராதன தெளிவு பேரேட்டு பூமியிலே. பேரேடு அந்த ஏடாக இருக்காங்க. அந்த கலைமகள் ஏடு அல்லவா? பால் ஏடு எவ்வளவு விரும்பி சாப்பிட்றோம். இந்த ஏடு அதையும் இப்போ நான் விரும்பி சாப்பிட்டதுனால தான் பேசுகிறேன். பழம்புராதன தெளிவு பேரேட்டு பூமியிலே யுகாதியம் விளங்கும் இமயமகா மேருவென்னும் கைலை குன்று என்று வாசகம் ஓடி வருதுங்க. நிறையா இருக்குது பூமி பற்றி. அது தெளிவு பேரேட்டு பூமி. அப்போ அந்த ஏடாக அது ஏடு வாங்கி இருகரம் கூப்பினோர். இப்போ இதெல்லாம் நம்ம வேதத்தின் சிறப்புகளில் படித்து தரிசனை செய்திருக்கிறோம் அல்லவா? ஆக இப்படி நான் அந்த ஏடை, அந்த உன்னத பூமியை, அது பேரேட்டு பூமியாக நான் தரிசனை செய்கிறேன். அப்போ அந்த ஏடு வாங்கி இருகரம் கூப்பினோர் அல்லவா? அது வாடாத கண்ணி வயது பத்தான ஏடான கலைமுகளாக அந்த பதிவு பேரெட்டு பூமி நமக்கு இப்படியல்லவா அது உன்னத பூமி விளங்கி கொண்டிருக்கிறது. அப்போ இதை தெய்வ தேடு ஊடகத்தில் பேசி வர்றாங்க. அதே பகுதியிலே இன்னொரு இடத்துல பேசி வர்றப்ப அதன் காலனாலும் செயல் சீரும் அடையாளம் கொண்டு எழும்பி நிற்கும் செயல்மதி தாயகமாகிய பதிவு பேரெட்டு பூமியிலே யுகாதியம் பதிவு பேரெட்டு பூமியிலே பதிவு பேரெட்டு பூமியாகிய குருட்சேத்திரத்திலே வந்து பிறந்திருக்கும் என் மீட்பு குல தெய்வக்குடி பிறவியரே கேளும் பிறவியரே நாளானது ஆனது என்று அதே தெய்வத்தேடு ஊடகம் நிறைவு பகுதியிலையும் வருது அல்லவா? அப்போ அது பதிவு பேரேட்டு பூமியாக இருக்குதுங்க. அப்போ அந்த பதிவு பேரேட்டு பூமி அது பழம்புராதன பழம்புராதன தெளிவு பேரேட்டு பூமி. அது பழம்புராதன தெளிவு பேரேட்டு பூமியிலே யுகாதியம் விளங்கும் இமயமகா மேருவென்னும் கைலை குன்றாக அந்த உன்னத பூமி, அந்த மதிவளரும் பூவனம், உத்தியோவனம், தண்டகாரண்யம், அந்த ஒளிவாமலை விளங்கி கொண்டிருக்குதுங்க அல்லவா? இப்படி அந்த மெய்வழிச்சாலையாக நமக்கு அந்த உன்னத பூமியை, அந்த உன்னத மெய் ஒரு சொல் உத்தமியாக நமது தெய்வமர்கள் விளங்கி கொண்டு நமக்கு வருகின்ற அந்த யமனை சங்காரம் செய்து அந்த யமனை மிதித்து ஏறுகின்ற உன்னத பூமியாக அவர்கள் இப்படி விளங்கி கொண்டிருக்கின்றார்கள்.
அதை எடுத்து மின்னி தந்திருக்காங்கல்லவா. படிங்க அந்த வாக்கியத்தை. யமனை சங்காரம் பண்ணி மிதித்து ஏறுகிற உன்னத பூமி அவனுக்கு எவ்வளவு மட்டமானதாக இருக்கும். இங்குள்ளவனுடைய அறிவுக்கு இரண்டு பூமிக்கு இடையில் உள்ள வித்தியாசத்தை காட்டி இந்த மெஞ்ஞானத்தில் ஏற்றவே யமனுடைய அமலை மிதிக்கிற செயலை எடுத்து காட்டவே அந்த பூமியை படைத்தது. அப்ப இந்த வித்தியாசம் தெரியணுமே அல்லவா. அப்போ அதற்காகத்தான் இதை வித்தியாசம் தெரிவதற்காகத்தான் இந்த மெய்வழிச்சாலை ஆகிய அந்த செஞ்சொன் மறையாகிய மெய்வழிச்சாலையும் அந்த தெளிவு பேரெட்டு பூமியையும் நமக்கு இப்படி வெளியில் உள்ள இதுவும் படைச்சது என்பதை அந்த வித்தியாசங்களை எடுத்து காட்டி நமக்கு இந்த திருவாக்கியத்தில் அந்த யமனை சங்காரம் செய்து அந்த யமனை அவனை மிதித்து ஏறுகின்ற உன்னத பூமியாக நமக்கு அந்த மெய்வழிச்சாலை அந்த செஞ்சொன் மறையாகிய மெய்வழிச்சாலை அது வேதாந்தமாக தர்மமாக அது மதி வளரும் பூவனம். என்ன வளருது? மதி வளருது. அறிவு அல்லவா. அது அறிவு வளரும் பூவனம். அது ஆவணம். ஆவணவான கால நனைத்துமே என்றெல்லாம் நமக்கு காலந்தாட்டிய காரணப்பாவில் நமக்கு இன்னும் நிறையா அதை பற்றி விரிப்பு நிறையா பேசி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம அந்த பூமிக்காக எடுத்துக்கிட்டோம். அப்போ இப்படி அந்த மதிவளரும் பூவனமாக உத்தியோவனம் அது நித்தியத்தை தந்தருளும் உத்தியோவனக்கானகம். அது தண்டகாரண்யம் அது ஜீவகாருண்யம் அல்லவா. அது எல்லா அவை எல்லா காலங்களும் வந்துள்ள எல்லா வேதகாருண்ய பாரவான்களும் விதி வீதியின் வழி கூறி வந்துள்ளதும். வேதகாருண்யர்களை தான் நமக்கு நன்றாய் தெரியுமே என்று திருமஞான குரலில் பேசி வர்றாங்க. முதல்ல சொன்ன பகுதி ஜீவசிம்மாசன பருவம் அல்லவா. அவை எல்லா காலங்களும் வந்துள்ள எல்லா வேதகாருண்ய பாரவான்களும் விதி வீதியின் வழி கூறி வந்துள்ளதும் என்று நமக்கு மான்மியத்தில் எடுத்து வழங்கியிருக்காங்க. ஆக இப்படி ஒவ்வொரு வாசகமும் அந்த தெய்வம் அவர்களின் அந்த அருள் வர்ஷிப்பை அந்த உன்னத பூமியினுடைய லட்சணத்தை அதனுடைய சிறப்பை கூறுகின்ற வாசகமாக நமக்கு எடுத்து இப்படி வழங்கி வைத்திருக்கின்றார்கள் என்பதை நமக்கு இந்த பூமியின் மூலம் நமக்கு வருகின்ற அந்த யமனை சங்காரம் செய்து அந்த யமனை மிதித்து ஏறுகின்ற உன்னத பூமியாக அந்த மெய்வழிச்சாலை அது செய்யும் மெய்வழிச்சாலை செஞ்சொன் மறையாக விளங்கி கொண்டு நமது தெய்வம் அவர்கள் நமக்கு வருகின்ற அந்த யமபட அச்சத்தினை இப்படி திருமறையாக நின்று மாற்றி வைக்கின்றார்கள் என்பதை இந்த திருவாக்கியத்தின் மூலம் நான் விளங்கி கொண்டேன் என்று கூறி யமனை வென்ற திருமறையின் சிறப்புகள் தொடரும். தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை. யமனை வென்ற திருமறையின் சிறப்புகள் தொடரும். எல்லோருக்கும் நமஸ்காரம்.